நெருப்பு அல்லது தீ அல்லது அக்னி என்பது வெப்பத்தை வெளியேற்றும் வேதியியல் செயலான தகனத்தின் போது பொருட்களில் விரைவான ஆக்சிஜனேற்றம் நிகழ்ந்து பிழம்புகளுடன் கூடிய வெப்பம், ஒளி ஆகியவற்றை வெளியேற்றி எரியும் ஒரு நிகழ்வாகும். துருப்பிடித்தல், சமிபாடு போன்ற ஆக்சிஜனேற்ற செயல்முறைகள் மெதுவாக நிகழ்வதனால் இந்த விரைவான ஆக்சிஜனேற்ற செயல்முறையில் இருந்து வேறுபடுவதுடன் நெருப்பை உருவாக்குவதில்லை. நெருப்பு பழைய கற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அக்கால மனிதன் சிக்கி முக்கி கற்களை உராய்வதனால் நெருப்பை கண்டுபிடித்தான். அதை வைத்து விலங்குகளை பயமுறுத்தினான், உணவு சமைத்தான். நெருப்பு என்பது வெப்பத்தை உமிழும் செயலாகும். நெருப்பு எரிவதற்கு பிராணவாயு எனப்படும் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. ஆதி காலத்தில் இரு கூழாங்கற்களை உரசி அதன் மூலம் காய்ந்த இலை சருகுகளையும் குச்சிகளையும் கொண்டு நெருப்பை உண்டாக்கினர். பின்னர் அறிவியல் வளர்ச்சியினால் கந்தகம் கொண்டு தீக்குச்சிகள் தயாரிக்கப்பட்டு தீப்பெட்டியை பயன்படுத்தி நெருப்பு உண்டாக்கப்பட்டது. நெருப்பை அக்னி என்னும் பெயரினால் கடவுளாகவும் வணங்கினர். நெருப்பு பஞ்சபூதங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. தீச்சுடர் அல்லது தீப்பிழம்பு என்பதே நெருப்பின் கண்ணுக்கு தெரியும் பகுதியாகும். எரிபொருளானதும் அதற்கு வெளியிலிருக்கும் மாசுக்களினதும் தன்மை மற்றும் அளவில் எரியும் தீச்சுடர் அல்லது தீப்பிழம்பின் நிறம், நெருப்பின் அடர்த்தி, தீவிரம் என்பன தங்கியிருக்கும். நெருப்பின் சுடரில் மேற்பரப்பில் அதிகப்படியான வெப்பம் இருக்கும். நெருப்பானது கட்டுப்பாடற்று ஏற்படும் போது பொருள் சார்ந்த அழிவுகளையும், தாவரங்கள், விலங்குகள், மனிதருக்கு ஆபத்தையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துகின்றன. அதேவேளை இயற்கையில் நேரும் நெருப்பானது சூழல் மண்டலம் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள அல்லது மீளமைத்துக் கொள்ளவும் உதவுகிறது. இந்திய மரபில் நெருப்பு முதன்மையான தெய்வம். நெருப்பு எரிய 3 இருப்புகள் அவசியம். விறகு எனப்படும் எரிபொருள், ஆக்சிஜன் எனப்படும் பிராணவாயு, தேவையான வெப்பம். இவை 3ம் குறிப்பிட்ட குறைந்தபட்ச அளவை விட அதிகமாக இருந்தால்தான் நெருப்பு எரிய முடியும். நெருப்பு எரிய அவசியமான இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நெருப்பு முக்கோணம் என கூறப்படுகிறது. நெருப்பை அணைக்க உதவும் எல்லா முறைகளும் இந்த 3 காரணிகளில் ஒன்றை குறைந்தபட்ச அளவை விட குறைவாக கொண்டு வருவதன் மூலமே நெருப்பை அணைக்க முயல்கின்றன. எரியும் நெருப்பில் இவற்றில் ஏதேனும் ஒன்று குறைந்தாலும் அந்த நெருப்பு அணைந்துவிடும். இன்றைய நம் நாகரிகமும் நாகரிகத்தின் வெளிப்பாடாக கருதப்படும் புற வாழ்க்கை வசதிகளும் நெருப்பிலிருந்தே பெறப்படுகின்றன. நெருப்பின் இருப்பே தொழிலாக வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது. எனவே பொருளாகவும் நெருப்பு என்பது சக்தி. நாம் அன்றாடம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயன்படுத்தும் சக்தியின் பெரும்பகுதி நெருப்பிலிருந்தே பெறப்படுகிறது. காற்றாலை, சூரிய சக்தி, நீர்மின் சக்திக்கு தேவையான மழை, இவை யாவையும் சூரியனின் வெப்பத்தால் பூமியில் ஏற்படும் சலனங்களின் மூலமே பெறப்படுகின்றன. எனவே நெருப்பிலேயே நம் இருப்பும் அமைந்துள்ளது. அந்த நெருப்பை வணங்குவோம். நெருப்பு அதன் மேல் அமரும் எதையும் எரித்தழிக்கும் இயல்புடையது. நெருப்பிலிருந்து நம் இருப்பை பெறும்போது அந்நெருப்பின் இயல்பை அறிந்து அதன் வெம்மையை நம்மை எரிக்கும் அளவுக்கு குறைவாகவே கையாளவும் அறிந்திருக்க வேண்டும். நாசத்தையும் அழிவையும் ஏற்படுத்தும் நெருப்பு அநேக தாவரங்களுக்கும் விலங்கினங்களுக்கும் நன்மையும் செய்கிறது. சொல்லப்போனால் இயற்கையின் சமநிலையை காப்பதில் அது முக்கிய பங்கு வகிக்கலாம். இது எவ்வாறு சாத்தியமாகிறது? நெருப்பு மனிதனின் பழமையான நண்பர்களில் ஒன்றாகும். அது அவனுக்கு கதகதப்பை அளித்திருக்கிறது, வெளிச்சம் தந்திருக்கிறது, உணவை சமைக்க உதவியிருக்கிறது. ஆஸ்திரேலிய பழங்குடியினர் பல நூற்றாண்டுகளாக நெருப்பை அன்றாட காரியங்களில் பயன்படுத்தியுள்ளனர். யான்யுவா என்ற பழங்குடியினருக்கு நெருப்பு அதிமுக்கியமானதாய் இருப்பதால் அதன் வகைகளையும் விளைவுகளையும் விளக்குவதற்கு 1 டஜனுக்கும் அதிகமான பெயர்களை சூட்டியிருக்கின்றனர். உதாரணமாக புதர்த்தீ அல்லது காட்டுத்தீக்கு கம்பாம்பாரா என்று பெயரிட்டுள்ளனர். வேட்டையாடுவதற்கு தோதாக எரிக்கப்பட்ட நாட்டுப்புற பகுதியை அடையாளம் காட்ட வார்மான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மேல் நோக்கி எழும்பும் புகையால் உருவாகும் புகைப்படலத்திற்கு
ரூமாரி என்று பெயர். தாங்கள் வாழும் பகுதியை பராமரிக்க இப்பழங்குடியினர் நெருப்பு மூட்டி விவசாயம் செய்யும் முறையை பின்பற்றுகின்றனர். குறைந்த சுடருடைய நெருப்பை வைத்து காட்டு தீக்கு வழிவகுக்கும் முக்கிய எரிபொருட்களான செடி சத்தைகளை எரிக்கின்றனர். இவ்வாறு நெருப்பை கட்டுப்பாட்டுக்குள் பயன்படுத்துகையில் ஆஸ்திரேலிய பழங்குடியினர் தங்கள் வயிற்றுப்பாட்டிற்காக நிலத்தை நல்ல விதத்தில் உபயோகிக்க முடிந்திருக்கிறது. அத்துடன் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழிடங்களையும் திறம்பட பராமரிக்க முடிந்திருக்கிறது. ஆபத்தான காட்டுத்தீ விபத்துக்களில் மக்கள் சிக்கிவிடும் அபாயத்தையும் குறைத்திருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட வருடங்களுக்கு முன்பு ஐரோப்பிய குடியேறிகள் ஆஸ்திரேலியாவில் காலடி பதித்த போது மனிதன், இயற்கை, நெருப்பு ஆகியவற்றுக்கு இடையே நிலவிய நுணுக்கமான சமநிலை பாதிப்புக்குள்ளாக ஆரம்பித்தது. ஐரோப்பிய கண்டத்தில் காட்டுத்தீ என்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருந்தது. எனவே அடிக்கடி காட்டுத்தீ அசம்பாவிதம் நிகழவில்லை. ஆனால் எப்பொழுதாவது தீ பிடித்த போதோ எக்கச்சக்கமான செடி சத்தைகளால் அது படுமோசமானதாகவும் கட்டுப்படுத்தப்பட முடியாததாகவும் மாறியது. என்றாலும் சமீப காலங்களில் ஆஸ்திரேலிய பழங்குடியினரின் பழக்க வழக்கங்களிலிருந்து பாடம் கற்ற அரசுகள் கட்டுப்பாட்டுக்குள் நெருப்பை எரிக்கும் யுத்தியை கண்டுபிடித்துள்ளன. இந்த முறையில் பேரழிவை ஏற்படுத்தாதவாறு தீ கட்டுப்பாட்டுக்குள் எரிக்கப்படுகிறது. காட்டு தீ பிடிக்க வாய்ப்பில்லாத காலத்தில் சிறிய அளவில் நெருப்பு வைக்கப்படுகிறது. இந்நெருப்பு மெல்ல மெல்ல பரவுகிறது, இளஞ்சுடராக எரிகிறது. மரங்களை சேதப்படுத்தாமல் செடி சத்திகளை மட்டுமே எரித்து சாம்பலாக்குகிறது. பொதுவாக மாலை நேர பனித்துளிகள் இவற்றை அணைத்து விடுகின்றன. கட்டுக்கடங்கிய நெருப்பை பயன்படுத்தி காட்டுத்தீயை சமாளிப்பதன் குறிக்கோள் உயிரையும் உடமையையும் பாதுகாப்பதோடு அந்தந்த நாட்டுக்கே உரிய தாவரம் மற்றும் விலங்கு வகைகளின் பல்வகைமைகளையும் பாதுகாப்பதாகும். கட்டுப்பட்டு எரிதல் பயனற்ற களைகள் வேகமாய் வளர்ந்து மண்டிவிடாமல் தடுக்கிறது. அந்தந்த நாட்டுக்கே உரிய விலங்குகளை பாதுகாப்பதற்கு தேவையான பல்வகை வாழிடங்களை பேணிக் காப்பதற்கும் அது உதவுகிறது. விதைகள் முளைப்பதற்கு சில தாவரங்கள் நெருப்பையே சார்ந்திருப்பதாக தெரிகிறது. சில விதைகளின் மேல் ஓடு மிக கெட்டியாக இருப்பதால் அவை உடைந்து ஈரம் உள்ளே செல்வதற்கு நெருப்பு தேவைப்படுகிறது. நெருப்பு கக்கும் புகையும் கூட விதை முளைக்க கை கொடுப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. புகையில் உள்ள சுமார் 70 ஆக்கக்கூறுகள் விதை முளைக்க உதவுவையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. நைட்ரஜன் டை ஆக்சைடு அவற்றில் முக்கியமானதாகும். நெருப்பு எரிந்து ஓய்ந்தவுடன் நிலத்தின் மண்ணில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கும். செடி சத்தைகளில் இருக்கும் சத்துக்களை நெருப்பு வெளியாக்குகிறது. நிலத்தின் மீது பெருமளவு சூரிய கிரணங்கள் விழுவதற்கு இடமளிக்கிறது. புதிய தாவரங்கள் தழைக்க வழி செய்யும் விதைப்படுகையை உருவாக்குகிறது. உதாரணமாக வேட்டல் அல்லது வேல மரங்கள் நெருப்பு அணைந்ததும் மறுபடி துளிர்க்கின்றன. அந்த தோதான சூழ்நிலையில் பெரும்பாலும் செழித்து வளருகின்றன. அநேக விலங்குகளும் கூட நெருப்பு அடங்கிய பின் நன்மை அடைவதாக தெரிகிறது. குறிப்பாக தாவரங்கள் தளதளவென புதிதாக வளர்ந்திருக்கையில் விலங்குகளுக்கு அவை மென்மையான சாறு மிகுந்த உணவாகின்றன. கங்காரு மற்றும் வல்லபி எனும் சிறிய வகை கங்காருவின் சில இனங்கள் அடிக்கடி எரிக்கப்படும். காட்டில் வாழ விரும்புகின்றன. அவை நெருப்பை சார்ந்தே வாழ்வதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் உணவுக்காகவும் உறைவிடத்திற்காகவும் அவை சார்ந்திருக்கும் தாவரங்கள் மடிந்து விடாமல் மீண்டும் மீண்டும் தோன்றி தழைத்திருப்பதற்கு நெருப்பையே சார்ந்திருக்கின்றன. நெருப்பு பலம் படைத்த இயற்கை சக்திகளில் ஒன்று. குபுகுபுவென்று பரவும் காட்டுத்தீ நில அமைப்பை உருக்குலைக்கலாம். தாவர இனங்களுக்கு இடையே உள்ள சமநிலையை கெடுக்கலாம். வனவிலங்கு சமுதாயத்தை சீரழிக்கலாம். உயிருக்கும் உடமைக்கும் உலை வைக்கலாம். கட்டுக்கடங்காத நெருப்பு நில அரிப்பு ஏற்படும் வாய்ப்பை அதிகரிக்கலாம். பொதுவாக கொளுத்தும் கோடைக்கு பின்பு கனத்த மழை பெய்யும் போது நிலத்தின் மேல் மண்ணடித்து செல்லப்படுகிறது. இதனால் தாவரங்கள் பாதிக்கப்படுகின்றன. இவற்றில் மிக மென்மையானவை சில தாக்கு பிடிக்க முடியாமல் மடிகின்றன. மற்றவை சமாளித்துக் கொள்கின்றன. ஆனால் வருத்தகரமாக மழைக்கு தப்பி செழித்தோங்கும் தாவரங்கள் தேவையற்ற களைகளே. இவை அந்நிலத்தையெல்லாம் ஆக்கிரமித்துக் கொண்டு அந்த பகுதிக்குரிய இயற்கை தாவரங்களின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கின்றன. குறிப்பிட்ட இயற்கை தாவரங்களை உண்டு வாழும் விலங்குகளும் இதனால் பாதிக்கப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவுக்கே சொந்தமான பாலூட்டிகளான கோலாக்கள்
வாலில் அடர்ந்த ரோமமுள்ள போஷம்கள் ஆகியவை எண்ணிக்கையில் குறைந்து வரும் விலங்கினங்களாகும். பெரும்பாலான இவற்றின் வாழிடங்களை நெருப்பு பாழாக்குகையில் இவை எளிதில் மறைந்துவிடலாம். கடந்த 200 ஆண்டுகளில் ஆஸ்திரேலிய கண்டம் அதன் மழைக்காடுகளில் 75%, காட்டு நிலங்களில் 66% இழந்திருக்கின்றன. 19 பாலூட்டி இனங்களையும் அக்கண்டத்திற்கே உரிய 68 தாவர வகைகளையும் பறிகொடுத்திருக்கிறது. இவற்றில் பெரும்பாலானவை உலகில் வேறெங்கும் காணப்படாதவை.